உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கள் சென்ற வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கள் சென்ற வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமது நடந்தவனே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் பொழிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கள் சென்ற வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் போக்கள் சென்ற வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இயேசுவில் இனியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியை அவர் பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுள் தாமே பங்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதிக்கவும் தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் தந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே அந்தோனிராஜ், ஜான்சன், வசந்தா, மாதவன், ஞானதாசன் குடும்ப நலனுக்காக, கல்வி ஞான வளர்ச்சிக்காக, ஆடு மாடு வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்காக 28ஆம் தேதி பெர்க்மான்ஸ் மேரி அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த பலியிலே குழுமி இருக்கிற நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார், நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு. தூய்மையான பார்வை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புறப்பார்வை நம் அறிவை விசாலமாக்குகின்றது. அகப்பார்வை நம் ஆன்மாவையும் உள்ளத்தையும் வளப்படுத்துகின்றது. நான் யார், எனது நிறை குறை என்ன என்பதை யார் தெளிவாக அறிந்துள்ளார்களோ அவர்களே சரியான பார்வை கொண்டுள்ளார்கள். மற்றவர்களின் தவற்றை சுட்டி காட்டுவதில் நீதிபதிகளாக இருக்கிறோம். நமது தவற்றை ஏற்றுக்கொள்வதில் வழக்கறிஞர்களாக போல் வாதாடுகிறோம். பாவம் என்ற சேற்றில் விழுந்து எழுந்து திருவிவிலியம் வாசித்தல், நற்கருணை ஆராதனை, தினமும் திருப்பலியில் பங்கு கொள்ளுதல், குடும்ப ஜெபம் ஜெபித்தல், ஒப்புரவு இவற்றின் வழியாக நமது ஆன்மாவை தூய்மை செய்து சிறந்த கனி கொடுக்கும் மரங்களாக மாறுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் என்கிறார். நம் உள்ளத்தை நல்ல சிந்தனையால், நேர்மறை எண்ணங்களால், வாழ்வு கொடுக்கும் வார்த்தையால், மற்றவர்களை வாழ்விக்கும் செயல்களால் நிரப்புவோம். மற்றவர்களை பற்றிய
தவறான கருத்துக்களை, கண்ணோட்டங்களை முற்றிலும் அகற்றுவோம். நம்மிடம் உள்ள அல்லலானவைகளை எல்லாம் அகற்றி நல்ல மதிப்பீடுகளில் நாளும் வளர்வோம். இயேசுவை போன்று அன்பு, கனிவும், இரக்கம் கொண்ட பார்வையும், எவரையும் தீர்ப்பிடாத மனநிலையையும் கொண்டு வாழ வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்தும் அதருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ பொழினார் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் மென்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகி இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்
உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைவற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சில நல்ல வார்த்தைகள் நம் நம் வாழ்வை, சில வார்த்தைகள் நம்மை வீழ்ச்சி அடைய செய்கின்றன. நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் தான் நாம் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நம்முடைய ஆளுமையும் வெளிப்படுத்துகின்றன. அன்றாட நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் மாசின்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்ந்து முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வசனங்கள் 4 முதல் 7. சலிக்கின்ற போது சல்லடையில் பூமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறு மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்களிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்களிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல்தனிலே. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரலினில் தேவா உன் காலடி
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 58 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்து வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 39 தொடங்கி 45 முடிய. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 39 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியால் அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய வாசகங்கள் நம்முடைய உரையாடல் அல்லது நம்முடைய பேச்சு மற்றவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து
தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இனியவர்களே, இந்த வாசங்களை வாசிக்கிற பொழுது அல்லது உரையாடலை குறித்த செய்திகளை யோசிக்கிற பொழுது சலீம் என்கிற ஒரு திரைப்படம் நினைவுக்கு வந்தது. சலீம் என்கிற திரைப்படத்தில் இருக்கிற நடிகர் ஒருவரை சிறைப்பிடித்து வைத்திருப்பார் ஒரு அறையிலே. அப்பொழுது அதை மீட்பு பணியில் இருக்கிற தலைவர் அவருக்கு அலைபேசியில் அழைத்து உனக்கு என்னடா வேணும் என்று கேட்பார். அப்பொழுது நடிகர் சொல்வார், ரெஸ்பெக்ட் வேணும்டா என்று சொல்வார். கொஞ்சம் அமைதியாக இருந்தவுடனே, நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் மரியாதை கொடுப்பேன். அதுக்கடுத்து அவர் நீ வான் பேசுகிற அந்த தலைவர் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பார். அவரும் மரியாதையாக பதில் சொல்வார். அந்த நிகழ்வு எனக்கு நினைவு கொண்டது. அதிகமாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை பெற்றுக்கொள் என்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறோம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, நம்முடைய வார்த்தைகளில் மரியாதை வெளிப்படுவதும் இல்லை. ஆனால் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். இனியவர்களே, முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகிறது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. இப்போலாம் அந்த சல்லடை யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு தெரியல, சின்ன பசங்களாம் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. சல்லடையை போட்டு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாதவையெல்லாம் மேலே தங்கிவிடும். மனிதனுடைய வார்த்தையில் மாசு படிந்து விடுகிறது என்கிற வார்த்தை ரொம்ப கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இனியவர்களை இப்பொழுதெல்லாம் நாம் பேசுகிற வார்த்தைகளை யோசித்து பார்ப்போம். பெரும்பாலும் நம்ம பேசுகிறதே நிப்பாட்டிட்டோம். பேசுகிறதுனா ஒரு நல்ல உரையாடல் நம்ம இழந்து விட்டோம். மனிதரிடம் பேசுகிற பொழுது நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன், அதை பதிவு செய்கிற பொழுது அடுத்தவர் அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். எனவே ஒருவர் மற்றவருக்கு ஒரு தகவலை கொடுக்கிறோம், ஒருவர் மற்றவரோடு உரையாடுகிறோம், ஒருவர் மற்றவரோடு உறவாடுகிறோம் என்கிற எண்ணமெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது பெரும்பாலும் நாம் பேசுவது மற்றவருடைய குறைகளை குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக என்று மாறிவிட்டது. ஒரு பிரச்சனையோ அல்லது பிரச்சனை இல்லாத யதார்த்தமான பேச்சுகளோ பெரும்பாலும் இன்னொருவரை காயப்படுத்துவதாக இருக்கிறது. இல்லை என்றால் அவரிடம் இருக்கிற ஏதாவது ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக தான் இருக்கிறதே தவிர யாரும் யாரிடமும் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதற்கோ அல்லது யாரும் யாரிடமும் தங்களுடைய உறவுகளை வளர்த்து கொள்வதற்கோ பேசுவதில்லை, பேச விரும்புவதில்லை. இப்போ யாருக்கும் பேசவே பிடிக்கல. அதிகமாக நம்ம பேசுகிறது நம்ம மைண்டில், மனசில், நம்மளுடைய மொபைல் ஃபோனில். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் என்ன செய்கிறேன், அலைபேசியில் தேடிக்கொண்டு இருக்கிறேன். அலைபேசி கடந்த நாள் இந்தோனேஷியாவிலேருந்து வருகிற பொழுது சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிப்போம். அப்போ ஆர்டர் கொடுக்கறதுக்காக கடையில் போய் நிற்கிற பொழுது அங்கே போய் மிஷினில் ஆர்டர் கொடுங்க, எங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது, அப்புறம் இங்கிலீஷை பண்ணி அப்போ கேட்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க பேசுனா டைம் ஆகும், நீங்கள் மிஷினில் பேசியிருங்க. ஆர்டர் கொடுக்கறது ஃபுல்லாமே அங்கே என்ன செய்ய இயந்திரத்தில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டிய நமக்கு என்ன ஆர்டர்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இனி இவர்களை பேச்சு ரொம்ப குறைஞ்சிச்சு. யாரையும் பேசுறது இல்லை, மாட்டு போயிட்டே இருக்கான், அவன் பாட்டில் வந்துகிட்டே இருக்கிறான். கூட இருக்கவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம டைம் இருக்கா, தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தேவை என்ன, நம்முடைய தேவைகளை மாறிவிட்டது. உறவுகள் தேவை என்று இருந்த பொழுது உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசினோம். ஆனால் இப்போ உறவே தேவையில்லை அப்படின்னா பொருட்கள் போதும். இப்போ நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேரணும்னா எனக்கு வழிகாட்டுவதற்கு வாகனங்கள் இருக்கிறது. வாகனங்களை நம்ம நினச்ச வேண்டாம், முதல்ல பேரம் பேசணும். இப்போ பேரம் பேசுகிற இடமே இல்லை. முதல்ல நம்ம அதிகமாக என்ன செய்வோம், மளிகை கடைக்கு போவோம் அல்லது ஒரு பெட்டி கடைக்கு போவோம். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் பெட்டி கடை, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச மளிகை கடைக்கு போவோம், பேரம் பேசுவோம் அல்லது பேசுவோம், நாளைக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லி பேசுவோம். இப்போ எங்கேயுமே பேரம் பேசுதல் இல்லை. அதிகமாக எங்கே போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம். சூப்பர் மார்க்கெட்லையாவது குறைக்கிறத பற்றி பேசுவோம், ரவுண்டாக வச்சுக்கிடுங்க இல்லை 2 ரூபா குறைச்சிக்கிடுங்கன்னு சொல்லி பேசுவோம். இப்போ அந்த பேச்சும் இல்லை. இதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஆன்லைனில் 999 ரூபா 90 பைசான்னு இருந்துச்சுன்னா அப்படியே 10 பைசா பேரம் பேசுறது கூட கிடையாது. 90 பைசா மொத்த கொண்டு நினச்சிடும், அப்படியே ஜிபே பண்ணி விட்டுருதோம் அல்லது நெட்டில் பே பண்ணிடுறோம். பேச்சே இல்லை. நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு எந்த இடத்திலும் பேச்சே இல்லை. பேச்சு இருக்கும் என்று சொன்னால் அது இன்னொருவரை பற்றிய தகவலை தெரிந்து கொள்வதற்காக என்று மாறிவிட்டது. இனி இவர்களே, மனிதருடைய உரையாடல் அப்படி இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு பரிசளித்தோம் என்று சொல்லப்படுகிறது. இனியவர்களே, வாய்மொழி என்பது கனியோடு ஒப்பிடப்படுகிறது. எது கனி? கனி என்றால் என்ன? ஒரு மரத்தின் கனி எதற்கு கொண்டாடப்படுகிறது சொன்னால் அந்த மரத்தின் கனி நன்கு விளைந்த ஒரு பொருள்.
நன்கு விளைந்த கனியில் இருந்து தான் நல்ல விதைகள் வரும். நல்ல விதைகள் என்பது இன்னொரு மரத்தை உருவாக்குவதற்கான தரம் கொண்டதாக இருக்கும். எங்களுடைய வாய்மொழியாம் கனிகளை தருவேன் என்று சொன்னால், என்னை போல இனிமையான இன்னொன்றை நான் படைக்கிறேன், அது இன்னொரு புதிய இனத்தை, புதிய சமூகத்தை உருவாக்கும். எனவே எங்களுடைய வாய்மொழியாம் கனிகளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். இனியவர்களே, வாய்மொழி என்பது கனிகளோடு ஒப்பிடப்படுகிறது. எனவே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார், கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும். பல நேரங்களில் இதை நாம் பிள்ளைகள் பெற்றோருக்குரிய உறவோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு அப்பா அல்லது அம்மா எப்படிப்பட்டவங்க என்பதை அவர்கள் வளர்த்து கொடுத்த பிள்ளைகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் 3 வாசகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது தந்தைக்கும் பிள்ளைக்கும் அல்லது ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய உறவு என்பதை விட ஒரு மனிதன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அவருடைய வாய்மொழியாம் கனிகளில் இருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன் என்பது என்னுடைய ஒட்டுமொத்த தன்மை. சும்மா பேசிட்டு போகிறதில்ல. இப்போ இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் வாரீங்க, பேசிட்டு போகிறீங்க, அந்த 2 நிமிஷத்தில் நான் நல்லா பேசுகிறதுனால நான் நல்லவன், நல்லா பேசலை அப்படின்னா கெட்டவன், அப்படி அல்ல. இனியவர்களை, இது உரையாடலை குறித்தது. முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. பேச்சை பற்றி சொல்ல, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கிறது என்று சொல்ல. பேச்சு பரிசோதிப்பதில்லை, உரையாடல். பேச்சு வேற, உரையாடல் வேற. அப்படிதானா? அந்த வித்தியாசம் தெரியுது தானே? பேச்சுனா என்னது? பேச்சில் இன்னொருத்தர் தேவையே இல்லை. நம்ம கல்லுக்குட்டி அவள் பேசிகிட்டே இருப்பார், அது கூட ஒரு ஆள் இருக்குன்னு அவசியமே இல்லை. அப்படி தானா? அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். இல்லை நம்ம யாராவது பேசணுமா அப்பவும் பேசுவார். ஆனால் அவரோட உரையாடல் பண்ண முடியுமா? கல்லுக்குட்டியாக கூட பேசலாம், உரையாடல் பண்ண முடியாது. இப்போ அங்கே போங்க இங்கே வாங்கன்னு சொல்லலாம், அவர் என்னோட சாமி 1000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்கன்னு பேசலாம். அது சும்மா அவர் பேசுவார், நான் பேசுகிறேன், அவ்வளோதான். உரையாடல் என்பது அறிவு தெளிவோடு ஒருவரிடம் பேசுவது. உரையாடலில் உணர்வுகள் உண்டு, உரையாடல்களில் அறிவு உண்டு, உரையாடலில் தெளிவு உண்டு. நான் பேசுகிறது இன்னொருத்தர் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது பேச்சு அல்லது கட்டளை. உரையாடல் என்பது நான் ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறேன், அது அவருக்கு புரியணும். உங்கள் குழந்தைகளோடு பேச மாட்டீங்க, குழந்தைகளோடு உரையாடுவீங்க. குழந்தைகளால் பேச முடியுதோ பேச முடியலையோ அங்கே உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சின்ன கை குழந்தைலாம் வச்சுருக்கிறீங்க, அதில் நீங்கள் சும்மா பேச வச்சுருவீங்க, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குமா? இல்லை, குழந்தை பதிலுக்கு ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்கும் அல்லது அது ஏதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும், அதுக்கு நீங்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லுவீங்க அல்லது ஒரு ஒலி எழுப்புவீங்க. அது உரையாடல். இனி இவர்களை உரையாடலில் தான் ஒருவரை நாம் வெளிப்படுத்த முடியும், உரையாடலில் தான் ஒருவரை நாம் கண்டுகொள்ள முடியும். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் அப்படின்னா நம்ம சும்மா பேசுகிறதுனால என் உள்ளத்தின் நிறைவு இது தெரிஞ்சிச்சுன்னு இல்லை. அதனால சிலரை பற்றி பேசுவோம், நல்லா தேனா பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானா? தேனா பேசுவோம்னா அவன் பேசுவான், அவன் உரையாடல் பண்ணலை. இவர்களை உரையாடல் தான் ஒரு மனிதரினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். ஆனால் இன்று உரையாடல்களே இல்லை, பேச்சுக்கள் தான் இருக்கிறது. சிலர்கள் பேச்சுகளும் இல்லை, அலைபேசியில் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் உரையாடலை விரும்புகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 1 இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். அதிகமாக நமக்கு தெரிஞ்ச இறைவார்த்தை. முற்காலத்தில் பற்பல வழிகளில், பல்வேறு வழிகளில் முற்காலத்தில் தன்னுடைய இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களிலே தம் மகன் வழியாக பேசுகிறார். அந்த மகன் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறைவார்த்தை, வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அது உடனே வந்துட்டு போறதில்லை. பழைய ஏற்பாடு காலங்களிலே கடவுள் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை மட்டும் தன்னுடைய இறைவாக்கினர் வழியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். அதுதான் இறைவாக்கினுடைய வார்த்தை. நீங்கள் பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க, அதை நம்பி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மீடியேட்டர் வேலை தான், இடைத்தரகர் வேலை தான். கடவுள் முற்காலத்தில் என்ன சொல்கிறார்? இறைவாக்கினர் வேணால் பதிலுக்கு பேசினாரா, பெரிய பெரிய தாக்கங்களும் இல்லை. கடவுள் சொல்லுகிறார், அதை செய்ய வேண்டும். அது பேச்சு. இது செய், இது செய்யாதே, அவங்களுக்கு கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இயேசு உரையாடுகிறார். கடவுள் மனிதர்களோடு உரையாட விரும்புகிறார். அவர் மேலே இருந்து விட்டால் வெறுமனே அது பேச்சாக, கட்டளையாக, சொல்லாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உரையாட விரும்பியதால் மனிதர்களோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் மனிதராகவே பிறந்து வருகிறார். இயேசு ஒரு உவமை சொன்னார் என்று சொன்னால்
அவர்களிடம் சீடர்கள் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே அது புரியலை, எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னுமா புரியலை என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் உரையாடுகிறார். அவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறார். பேச்சு இருக்கிறது, அங்கே உரையாடல் இருக்கிறது. உரையாடல் இருக்கிற இடத்தில் தான் உறவுகள் இருக்கும். எங்கு உரையாடல் இருக்கிறதோ அங்குதான் ஒரு மனிதருடைய உண்மை தன்மை, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் என்பது உரையாடலில் தான் நிகழும், பேசுவதில் அல்ல. இனிவர்களே, நமது குடும்பங்களிலே இன்று உரையாடல் இருக்கிறதா, பேச்சு இருக்கிறதா? யோசித்து பார்த்தால் பேச்சு தான் இருக்கிறது, உரையாடல் இல்லை. பேச்சில் சத்தம் இருக்கும், பேச்சில் அழுத்தங்கள் இருக்கும், ஆனால் உரையாடலில் தான் உணர்வுகள் இருக்கும், உரையாடல்களில் தான் உண்மைகள் இருக்கும், உரையாடலில் தான் அமைதி இருக்கும், உரையாடலில் தான் ஆறுதல் இருக்கும். நம்முடைய குடும்பங்களில் உரையாடல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாக இருக்கும், உன்னதமானதாக இருக்கும். குடும்பங்களிலே பேச்சுக்களை குறைத்து உரையாடலை வளர்த்தெடுப்போம். உரையாடலில் வளர்த்தெடுப்பது மூலமாகத்தான் உறவினுடைய உன்னதத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதற்கான வரத்தை திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கையில் ஆண்டவரிடம் மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். ஆண்டவருக்காக உழைப்பது வீண் போகாது என்கின்ற பவுலடியாரின் வார்த்தைகள் மெய்யாகும் வண்ணம் திரு அவைக்காக உழைப்போர் அனைவரும் அனைத்து ஆசிரும் பெற்று வாழவும், குறிப்பாக உடல் நலம் இன்றி சிகிச்சை பெற்று வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பூரண சுகம் பெற்று நல்ல உடலுள்ள வலிமையோடு இறைமக்களாகிய எங்களை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பொறுமை, விட்டு கொடுத்தல், அமைதி போன்ற பண்புகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுத்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழும் ஆண்டவரே, எமது நாட்டு தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க எம் தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் தந்து காத்து வழிநடத்தவும், மக்கள் அனைவரையும் கொடிய நோய்களினின்று பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவார்த்தை வழி எம்மோடு அன்றாட பேசும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, பங்கு மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வளப்பெறவும், மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும், புண்படுத்திய கூடிய வார்த்தைகளை தவிர்த்து வாழவும் வேண்டும் வரதள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், விருப்பங்களை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்து வைப்போம்.
பேரிரக்கமுள்ள எங்கள் அன்பான ஆண்டவரை, உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஆண்டவரை எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் எடுத்து வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இவ்வழியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு புரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பள்ளியால் வெகு தொலையில் அமர்ந்திருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உமக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் சின்னத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். திருமண நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சென்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாங்குலை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் நடப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் நடப்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில்
தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடனும் எதிர்பார்க்கும் புதிய விண்ணப்பங்களை புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயனாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பெரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரைத்தாகுக. ஆமென். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, உலகாளும் தாயே அருளாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கரசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை